ஜாதக ரீதியாகவே இந்த வாக்குஸ்தானத்துல பிரச்சனை இருக்கிறது, இல்ல புதனோடு ராகு புதனோடு கேது இருக்கும்போது அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஸ்தானத்துல வந்து மற்ற கிரகங்கள், அதாவது அசுப கிரகங்கள் சேர்க்கை இருக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல தான் உங்களோட வெற்றி ஒளிஞ்சிருக்கு. சக மனிதர்களிடம் நீங்க அனுதினமும் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கம்யூனிகேஷன் இல்லாம நீங்க ஒரு நாளை நீங்க வந்து நகர்த்தவே முடியாது. உங்களுடைய வெற்றி தோல்விக்கு மிகப்பெரிய பங்களிப்பது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சொற்களும் தான். கம்யூனிகேஷன் இஸ் மோர் பவர்ஃபுல் வெப்பன். அதை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா நிச்சயமாக வெற்றி நிச்சயம். வணக்கம். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். பலருக்கும் இந்த கம்யூனிகேஷன்ல வந்து மிகப்பெரிய சவால் இருக்கும். இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவங்க அந்த அர்த்தத்தை சொல்லிக்கவே மாட்டாங்க. ஆனால் எதிரில் இருக்கிறத தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவங்களை வந்து ரொம்ப அதிகமா வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பலருக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். திட்டமிட்டு ஒருத்தர் காயப்படுத்தணுங்கிறது வேற. ஆனா ஜாதக ரீதியாகவே இந்த வாக்குஸ்தானத்துல பிரச்சனை இருக்கிறது, இல்ல புதனோடு ராகு புதனோடு கேது இருக்கும்போது அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஸ்தானத்துல வந்து மற்ற கிரகங்கள், அதாவது அசுப கிரகங்கள் சேர்க்கை இருக்கும்போது என்ன ஆகும்னா, இவங்க இயல்பா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, வேறு திருத்தி சொல்லப்பட்டு அவர்களுக்கு வந்து மனக்கசப்பை ஏற்படுத்திடும். அப்ப இந்த மாதிரி ஜாதகத்துல ஒரு சேர்க்கை உள்ளவர்களோ இல்ல பொதுவாகவே கூட நாம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க என்ன பேசுறீங்களோ, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் உங்களுக்கான மதிப்பு மரியாதையை கொடுக்கும். சமீபத்துல கூட ஒரு இயக்குனர் வந்து ஒரு பொது மேடையில அவர் இயல்போட தமாஷா பேசினதாக நினைச்சு கேட்பதற்கு கூசக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி அதன் பிறகு பொது மன்னிப்பு கேட்ட நிகழ்வுகள் நடந்தது. ஸோ இந்த மாதிரி அமைப்புள்ளவர்களுக்கு அந்த ஜாதகத்திலுமே அந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும். மற்றபடி பொதுவாகவே உங்களுக்கு சிறப்பான ஒரு வெற்றியை தரக்கூடியது நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்றீங்கன்றதை பொறுத்து தான். நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல தான் உங்களோட வெற்றி ஒளிஞ்சிருக்கு. சக மனிதர்களிடம் நீங்க அனுதினமும் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கம்யூனிகேஷன் இல்லாம நீங்க ஒரு நாளை நீங்க வந்து நகர்த்தவே முடியாது. அப்போ உங்களுடைய வெற்றி தோல்விக்கு மிகப்பெரிய பங்களிப்பது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சொற்களும் தான். ரொம்ப அந்யோன்யமா இருக்கக்கூடிய உறவுகள்லையுமே கூட நாம் ரொம்ப எதேர்ச்சியா நம்ம வெளியிடுற வார்த்தைகள் அந்த உறவை சிதைத்து விடக்கூடிய அளவுக்கு அபாயமானது வார்த்தைகள். அப்போ பொதுவாகவே நீங்க பயன்படுத்துற வார்த்தையை இன்னொருவர் உங்ககிட்ட பயன்படுத்தினா அதை நீங்க ஏத்துக்குவீங்களா, அது உங்களுக்கு வந்து காயப்படாதா அப்படிங்கிற ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுட்டு தான் நீங்க அந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும். முன்பு நான் நிறைய லெட்டர்ஸ்லாம் எழுதுவோம், இல்லை ஒரு அலுவலகத்தில் கூட நம்மளோட கோரிக்கை மனுக்களை எழுதுவோம். நீங்க அந்த மனுவிலையோ அந்த கடிதத்திலையோ எழுதக்கூடிய பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை வைத்தே வெற்றி பெற முடியும். இவ்வளவு தரமான வார்த்தைகளை, இவ்வளவு கன்வின்சிங்கான வேர்ட்ஸை பயன்படுத்தியிருக்காரு. அப்ப இவருடைய கோரிக்கை வந்து நியாயமானதா இருக்கும். அந்த எழுத்து வந்து வாசிப்பவருக்கு உங்களை வந்து அறிமுகப்படுத்தும். நீங்க யாருங்கிறத உங்க எழுத்தும் உங்க சொற்களும் வந்து அறிமுகப்படுத்தும். அப்ப உங்களுக்கு உதவியே செய்யக்கூடாது, இந்த மனு நிராகரிக்கணும்னு அந்த மனப்பான்மையோட ஒரு அதிகாரி எடுத்து படிச்சா கூட நீங்க அங்க எழுதியிருக்கக்கூடிய எழுத்து ஒரு வலிமை மிகுந்த எழுத்தா இருக்கும் பட்சத்துல அவருடைய மனசை மாற்றி உங்களுக்கு அந்த உதவியை செய்ய வைத்து விடும். எழுத்துக்கே அத்தனை பவர் இருக்கும்போது நீங்கள் பேசும் வார்த்தைக்கு எவ்வளவு வந்து வலிமை இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒருவேளை உங்க ஜாதகத்துல கம்யூனிகேஷன் அப்படிங்கிற அந்த ஸ்தானம், அந்த பாவகம் பாதிக்கப்பட்டிருந்தா ரொம்ப ரொம்ப கவனமா இருந்திருக்கணும். அப்படி இல்லாமலும் பொதுவாகவே வார்த்தைகள் வெற்றியை தரும், வார்த்தைகள் வீழ்ச்சியை தரும். ரெண்டுமே அபாயமான விஷயம். வெற்றியை தரக்கூடிய அளவுக்கு வல்லமை பொருந்திய அதே வார்த்தைகளுக்கு வீழ்ச்சியை தரக்கூடிய அபாயமும் இருக்கு. இப்போ வார்த்தைகளை வந்து வலிமையாகவும் ரொம்ப வீரியமாகவும் பயன்படுத்துவது எப்படி? ரொம்ப சிம்பிள். எம்பத்தி. மற்றவர்களிடத்தில் உங்களை நிற்க வைத்து பார்க்கணும். இந்த சொற்கள் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா, இந்த சொற்கள் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமா, இந்த சொற்களை கேட்டுட்டு நான் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறத நீங்க பல முறை நீங்க சோதிச்சு நீங்க சுய பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேச இதுக்கப்புறமா தான் அது ஒரு பழக்கமாக மாறும். அதன் பிறகுதான் அது உங்களுக்கு ரொம்ப சரளமாக மற்றவர்களை ஆசுவாசப்படுத்தக்கூடிய, மற்றவர்களை ஆனந்தப்படுத்தக்கூடிய, மற்றவர்களை மகிழ்விக்கக்கூடிய, மற்றவர்கள் உங்கள் மீது நட்பு பாராட்டக்கூடிய வார்த்தைகளை, சொற்களை நீங்கள் பயன்படுத்துவதை பழக்கமாக மாற்றுவீர்கள். கம்யூனிகேஷன் இஸ் மோர் பவர்ஃபுல் வெப்பன். அதை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா நிச்சயமாக வெற்றி நிச்சயம். ஒரு குழந்தைய கூட வாங்க போங்கன்னு பேசுறதுலேருந்து ஆரம்பிக்குது உங்க கம்யூனிகேஷன். ஆமா, நம்மை விட வயதில் சிறியவர்கள், நம்மை விட பொருளாதாரத்தில் சிறியவர்கள், நம்மை விட எல்லா வகையிலும் வலிமையிலும் குறைந்தவர்கள் நீங்க காட்டக்கூடிய உச்சபட்ச மரியாதை தான் உங்களுக்கு மதிப்பையும் மிகப்பெரிய வெகுமதியும் கொடுக்கும். பொதுவாக நம்மளோட வலிமை மிகுந்தவர்கிட்ட எல்லாருமே வந்து பணிஞ்சுதான் போவோம். அது இல்லை விஷயம். உங்களை விட எல்லா வகையிலும் கீழில் இருக்கக்கூடியவங்கிட்ட நீங்க காட்டக்கூடிய அன்பும், நீங்க காட்டக்கூடிய பரிவும், நீங்க காட்டக்கூடிய பாசமும் மரியாதையும் தான் நீங்க யாருங்கிறத
இந்த உலகு காட்டும். அப்போ சிறியவர் முதல் பெரியவர் வரை நீங்கள் ஒரே லைன் கோடு பிடிச்ச மாதிரி நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும், மரியாதைக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். எந்த இடத்துலையும் உங்கள் வார்த்தைகள் யாரையும் காயப்படுத்தி விடக்கூடாது என்பதை ரொம்ப ரொம்ப கவனமாக, அதை ஒரு ஒரு ஹேபிட்டாக, ஒரு பழக்கமாக, ஒரு அறமாக நீங்கள் அதை வடம் பிடித்து நீங்கள் கொண்டு வரணும் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் எல்லாரையும் காயப்படுத்தியே பழக்கப்படுத்திட்டீங்கன்னா உங்களை காயப்படுத்தக்கூடிய நபர்கள் ரொம்ப வகுதியில் இருக்க மாட்டாங்க. மிக நிச்சயமாக அவர்களை சந்தித்து விடுவீர்கள். நீங்கள் வார்த்தைகளை யாரையும் காயப்படுத்தி விடக்கூடாது அப்படிங்கிற கவனத்தோட பயன்படுத்த தொடங்கிய பிறகு உங்களுடைய எதிரிகள் கூட உங்கள் நண்பர்களாக மாறிடுவாங்க. எதிரிகளே இல்லாத ஒரு நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. தொட்டதெல்லாம் தொடங்கும். உங்கள் ஜாதகமே உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யும். ஏன்னா கம்யூனிகேஷன் இஸ் த கீ டு சக்ஸஸ். அதை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா வெற்றி உங்கள் கைவசமாகும். நன்றி.